உங்களுக்கான இன்றைய பிரபஞ்ச வார்த்தை. உங்கள் ஆழ்மனதிற்கு நீங்கள் பேசும் தமிழ் அல்லது ஆங்கில மொழி தெரியாது. அதற்கு தெரிந்ததெல்லாம் உங்கள் உணர்வு மற்றும் காட்சி என்னும் 2 மொழிகள் மட்டுமே. ஒரு ஆச்சரியமான உண்மை சம்பவத்தை பாருங்கள். ஒரு வெளிநாட்டு பயணி ஒரு பழங்குடி கிராமத்திற்கு சென்றார். அவருக்கு அந்த மக்களின் மொழி தெரியாது. ஆனால் அவர் தனது ஆழ்மனதில் தான் ஒரு நண்பராகவும் அன்பானவராகவும் இருப்பதை ஆழமாக உணர்ந்தார். அவர் சிரித்து கொண்டே ஒரு குழந்தையை கையில் எடுத்த போது அந்த மக்கள் அவருடைய மொழியை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அவருடைய உள்மனதின் குரலை அப்படியே உணர்ந்தார்கள். அந்த அன்பின் அதிர்வலைகள் எந்த மொழியும் இல்லாமல் ஒரு மாபெரும் நட்பை உருவாக்கியது. நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்று தெரியுமா? உதடுகளால் நான் பணக்காரனாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆழ்மனதில் வறுமையையும் பயத்தையும் ஒரு காட்சியாக ஓட்டுவதுதான். உங்கள் ஆழ்மனம் ஒரு வார்த்தைகளை கேட்காது, உங்கள் பயத்தையே ஒரு கட்டளையாக எடுத்துக்கொள்ளும். உங்கள் உணர்வு என்பது ஒரு ரேடியோ சிக்னல் போன்றது. நீங்கள் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லும் போது உங்கள் உடலில் அந்த மகிழ்ச்சியின் உணர்வு இல்லை என்றால் உங்கள் ஆழ்மனம் அதை ஏற்காது. உங்கள் உள்மனம் ஒரு மிகச்சிறந்த கண்ணாடி. நீங்கள் எத்தகைய உணர்வோடு அதை பார்க்கிறீர்களோ அதையே அது பிரதிபலிக்கும். என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை ஒரு காட்சியாக, அதாவது நீங்கள் ஒரு மலையின் உச்சியில் வெற்றி கொடியுடன் நிற்பது போல உங்கள் ஆழ்மனதில் பதியுங்கள். பயம் வரும்போது என் ஆழ்மனதின் பேராற்றல் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது என்ற நேர்மறை எண்ணத்தை ஒரு ஆழமான உணர்வாக மாற்றுங்கள். உங்கள் அதிர்வலைகள் எப்போது உங்கள் வார்த்தைகளோடு ஒத்து போகிறதோ அப்போது பிரபஞ்சம் உங்களுக்கான அத்தனை நன்மைகளையும் வாரி வழங்கும். இன்று முதல் உங்கள் உணர்வுகளை கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு சொர்க்கமாக மாறும்.